தக் லைஃப் வந்து மிகப்பெரிய தோல்வி படம், மிகப்பெரிய டிசாஸ்டர். பெரிய லெவலில் ட்ரால் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் அந்த அந்த படம் ஆகிப்போச்சு. ஸோ அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கமலுக்கு வந்து 180 கோடி ரூபா நஷ்டம் அப்படிங்கிறான். கமல் எடுத்த கமலுடைய விக்ரம் படம் மிகப்பெரிய வெற்றி படம், அதில் கலெக்ஷனை அள்ளி கொட்டுச்சு. அதுக்கப்புறம் அமரன் வந்து ஒரு பெரிய வெற்றி படம், அதுலேயும் கலெக்ஷனை அள்ளி கொட்டுச்சு. எல்லாத்தையும் மீறி வந்து அதை பணமெல்லாம் வந்து அள்ளிட்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா தக் லைஃப்பில் வந்து பெரிய தோல்வியாகி 180 கோடி ரூபா நஷ்டத்தில் நீ கமல் இருக்கார். 2 படத்தில் எடுத்ததை இந்த ஒரே படத்தில் விட்டு. ஆமாம், சினிமா தான் 2 படத்தில் எடுத்தது இந்த ஒரு படத்தில் விட்டுட்டார். ஸோ அதனால் வந்து கமல் வந்து இதை வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா, இதை ஈடுகட்டணும் அப்படின்னா சின்ன சின்ன படங்கள்லாம் எடுத்து வேலைக்கே ஆகாது. அதனால் வந்து இதுக்கு ஒரே தீர்வு, இதுக்கு ஒரே முடிவு ரஜினிகாந்த் தான் அப்படின்னு ரஜினியை போய் நேரில் சந்திக்கிறாரு. அவரோட பிரச்சனையை சொல்கிறார், வெளிப்படையாகவே பிரச்சனையை சொல்கிறார். ரஜினி இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், இப்போ வந்து எனக்கு நீ ஏதாவது ஒன்று பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லும்போது ரஜினி வந்து கமலுக்கு உடனே தேதி கொடுக்குறாரு.